வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு பாட்டுடை தலைவி. எழுதியவர் லக்ஷ்மி ராஜரத்தினம் அவர்கள். இது ஒரு தொடர்கதை. என்ன நீங்கள் கதையே படிக்கல, திடீர்னு தொடர்கதைக்கு வந்திருக்கேன்னு கேட்குறேளா? என்ன பண்ணுறது, தொடர்கதைனாலாவது அட்லீஸ்ட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவாவது தொடர்கதை படித்தே ஆகணுங்கிறதுனால படிப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே தெரியும், என் கண்ணு ப்ராப்ளத்தை திருப்பி நான் சொல்ல விரும்பலை. இன்னுமா சரியாகலைன்னு எல்லாரும் நினைப்பேன். என்ன பண்ணுறது, கண்ணில் நர்வில் வந்துடுத்து பிரச்சனை. நரம்பில் எப்போவுமே அது எந்த இடத்துலையா இருந்தாலும் நரம்பில் அவ்வளோ சீக்கிரம் சரியாகாது. அதுவும் கண்ணுன்னா அது ரொம்ப நாள் ஆகும் அது சரியாகிறதுக்கு. 1 வருஷம் கூட ஆகுமா. அதனால் எனக்கு இன்னும் அந்த இன்ஃபெக்ஷன் சரியாகலை தான். இருந்தாலும் நிறைய பேர் ஏன் கதை படிக்கலைன்னு கேட்கறதுனால நான் முயற்சி பண்ணி இந்த தொடர்கதையை படிக்கலான்னு நினைக்கிறேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கிறேன். இந்த கதையில் பத்திரிகை துணை ஆசிரியராக எழுத்தாளராக ரவி என்னும் ரவிச்சந்திரன் தான் கதாநாயகன். இசையில் நல்ல டேஸ்ட் உண்டு. பாட்டுடை தலைவியாம் செவ்வழகி நிர்மலா கதையின் நாயகி. இந்த நிர்மலாவுக்கு ரவிச்சந்திரனின் எழுத்துக்கள் என்றால் ரொம்ப பிடிக்கும். ஒரு ரசிகை. ஆனால் ரவியின் மனைவியாகவில்லை இந்த நிர்மலா. ரவியின் மனைவியாக ராதா என்பவர் வருகிறார் இந்த கதையில். ராதா என்ற பெண்ணைத்தான் ரவி திருமணம் செய்து கொள்கிறார். இந்த மூவரை சுற்றிதான் கதை நகர்ந்து போகும். இப்போ கதைக்கு போகலாமா? முதல் பகுதி. விடிந்தும் விடியாத காலை நேரம். இரவில் மலர்ந்த மலர்களின் மனத்தை நுகர்ந்த காற்று வைகரை பொழுதின் தன்னென்று அந்த மனத்தை வாரி பூவுலகெங்கும் இறைப்பது போன்று சிலுசிலுக்க வைத்தது. குழந்தைகளின் கொண்டாட்டமாக தலையசைக்கும் மலர்கூட்டங்கள் காலை நேரத்திற்கே ஒரு தனி மனம் உண்டென்பது போல குளிர்ந்த சூழ்நிலையில் ஒளியை பரப்பும் ஆதவனின் அழகு பவனி. திறந்த வெளி மாடியில் எக்ஸசைஸ் செய்யும் ரவியின் மேலும் இந்த ஒளி படிந்தது. 6 அடி உயரத்திற்கேற்ற வாளிப்பும் திரண்ட தோள்களும் சிவந்த தோற்றமும் கம்பீர பார்வையும் எந்த பெண்ணையும் நின்று பார்க்க வைக்குமே. பைஜாமாவும் உண்டா பனியினும் சிவந்த உடலில் கசகசத்த வியர்வையும் சுவரில் போட்ட டவலை எடுத்து துடைத்து கொண்டான். பிறகு 4 சுற்றுச்சுவர் ஓரமாக நிதானமாக அந்த வியர்வை கசகசப்பு அடங்க உலாவினான். பக்க சுவரை தொட்ட வேப்பமரம் பூக்களை உதித்து அது சித்திரை மாதம் என்று அறிவித்தது. அதை தொட்டாற்போல மாம் பிஞ்சுகள் கொத்து கொத்தாக மாமரத்தில் அவனுடைய வீடு முடியும் இடத்தில் ஒரு சந்து இருக்கிறது. சந்தின் முதல் வீட்டின் பின்புறமும் இவனுடைய வீட்டின் பின்புறமும் ஒன்றாக இணைந்திருந்தாலும் வேலியும் புதரும் மண்டி பிரிவை அளந்து காட்டின. மாடியிலிருந்து பார்த்தால் அந்த வீட்டின் பின்பக்கம் நன்றாக தெரியும். அவன் உலாவியபடியே பின்பக்க சுவர் பக்கம் வந்தபொழுது பார்வை அங்கே பதிந்தது. அங்கேயே நின்றுவிட்டான். கிணற்றடியில் ஒரு பெண். முதுகின் செழுமையும் நீண்ட பின்னலும் அவள் இளமைக்கு கட்டியம் கூறின. அவள் அவனுக்கு முதுகை காட்டியபடி நின்று கொண்டிருந்ததால் முகம் தெரியவில்லை. அவள் அருகில் ஒரு சிறுமி நின்று கொண்டு துணிகளை அலசி பிழிந்து கொடுத்து கொண்டிருந்தாள். கிணற்றடியில் ஒரு பெண் நிற்பதோ அவள் துணிகளை அலசி பிழிவதோ அதிசயமே இல்லை. கருநாகமாக இடையை தொட்ட பின்னலும் செழுமையான கழுத்தின் வெண்மையை அதிகமாக காட்டுவது போன்ற கருத்த பிளவுஸும் கொடி இடையை சுற்றி வரிந்து கட்டிய புடவை தலைப்பும் ஓவியம் ஒன்று எழுந்து உயிர் பெற்று வேலை செய்ய வந்தாற் போல இருக்கிறதே என்ற வியப்புதான் ரவிக்கு தோன்றியது. அவனுக்கு அவள் முகம் தெரியாவிட்டாலும் பின்னழகை வைத்து கொண்டே அவள் ஓர் அழகி என்று அவனால் மதிப்பிட முடியாதா என்ன? அந்த சிறுமி கொடுத்த துணிகளை உதறி கொடிகளில் உலர்த்தி கிளிப்பை போட்டாள் அவள். கொல்லை வாசலில் இருந்து ஏதோ இறைக்க கத்திக்கொண்டே வந்த நடுத்தர பெண்மணி ஒருத்தி அந்த இளம் பெண் முன் நின்றாள். அந்த இளம் பெண் அவளை திரும்பி பாராமலேயே ஏதோ மெல்லிய குரலில் பதிலளித்தாள். அவர்கள் பேசியது ரவிக்கு புரியவில்லை. அவன் கருத்தில் பதிந்துவிட்ட இந்த அழகான ஓவிய காட்சியில் யாரோ கருப்பு திரையிட்டது போல தோன்றியது. அடுத்த கணம் அந்த பெண்மணி இளம் பெண்ணின் தந்த கரத்தை பற்றி இழுத்து கொண்டு உள்ளே போய்விட்டாள். நீண்ட பெருமூச்சை இழுத்து விட்டான் ரவி.
எண்ணத் தூரிகை கொண்டு கற்பனை வடிவை செதுக்கும் கதாசிரிய சிற்பியின் பெருமூச்சு அது. அதில் கலந்திருக்கும் லட்சிய வேட்கைகளும் எதிர்ப்புகளும் அவல ஓலங்களும் ஆசை தீயின் எரிப்பும் யாராலும் எளிதில் கண்டு கொள்ள முடியாத ஒன்று. தம்பி! சமையற்காரர் சின்னான் கீழே இருந்து அழைத்தது ரவியின் காதுகளில் விழவில்லை. தம்பி, பால் ஆறிப்போகுதே என்ற குரலுடன் சின்னான் மேலேயே வந்துவிட்டான். தோளில் புரண்ட டவலால் முகத்தை துடைத்து கொண்டு சமாளித்த ரவி, அழைத்தாயா சின்னா? வந்துவிட்டேன் என்றபடி மாடிப்படிகளிலேயே அவனை எதிர்கொண்டான். என்னப்போ தம்பி, என்னமோ தொடர்கதையை முடிக்க வேணும்னு அவசரப்பட்ட, வழக்கத்தை விட லேட்டா வரியே என்று சின்னான் உரிமையாக அதட்டினான். வெண்பற்கள் ஒளியிட சிரித்தான் ரவி. மனத்தில் வண்டலாக படிந்து வடிய மறுத்த சந்தின் முதல் வீட்டு காட்சி. சின்னா, சந்தின் முதல் வீட்டிற்கு யார் குடி வந்திருக்காங்க என்று கேட்டான். மனத்தின் உறுத்தல் தாங்க முடியாத உறுத்தல். யாரோ வராங்க, யாரோ போறாங்க. இத்தனை வாடகை கொடுத்துண்டு சாதா குடும்பஸ்தங்களால் வர முடியுமா தம்பி? இப்போ யாரோ சினிமாவில் நடிக்கிற நடிகையா வந்திருக்காங்க. அந்த இளம்பெண் தான் நடிகையா? அவள்தான் நடிக்கிறாளா? அவனுடைய சுவாரஸ்யம் பட்டென்று விட்டு போயிற்று. அமுதமலர் என்னும் பத்திரிகையின் துணை ஆசிரியர் தான் இந்த ரவிச்சந்திரன். எல்லோராலும் சுருக்கி ரவி என்று அழைப்பது வழக்கமாகிவிட்டது. ஆசிரியர் பரமானந்தம் பேரளவுக்குத்தான். பத்திரிகையின் முழு பொறுப்பும் ரவியுடையதே. பத்திரிகையில் சினிமா பகுதியில் அவனுக்கு பரிச்சயம் அதிகம் இல்லை. வரும் விவரங்களை, பேட்டிகளை, படங்களை தவறு நேராமல் ஓகே போட்டு விடுவது வழக்கம். அதனால் சரியான நடிகையை அவனால் நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லை. தவிர நேரில் பார்க்கும் அழகில்லாத நடிகையும் திரையில் மேக்கப் துணையில் அழகாகத்தான் தோன்றுவாள். அழகான நடிகைகளுக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் போவதும் உண்டு. இதில் இவள் எந்த ரகம்? அவங்க நடிகைகள் என்பது உனக்கு எப்படி தெரியும் சின்னா? ஒரு இளம் பெண் இருக்கிறாளே, அவளா நடிகை? பெயர் என்ன? சின்னான் சிரித்தபடியே, உனக்கு வேற வேலை எதுவும் இன்னைக்கு இல்லையா தம்பி? உன் பேட்டியை எங்கிட்டேயே வச்சிட்டியா என்று குறும்பாக கேட்டான். ரவி சின்னான் முகத்தையே கூர்ந்து பார்த்தான். அவன் இளம் பெண்ணை பற்றி கேட்பதால் ஏதாவது வேடிக்கை செய்கிறானோ என்றும் நினைத்தான். பாலை ஆற்றி ரவியின் முன்பு வைத்த சின்னான், எனக்கு பூரா விவரங்களும் தெரியாது தம்பி. அது யார் நடிக்கிறாங்களோ அவங்க வீட்டு வேலைக்கார குட்டி நேத்து இங்கே வந்து இலை வாங்கிட்டு போச்சு. அப்போ விசாரித்தேன், சினிமாவில் நடிக்கிறவங்க வந்திருக்காங்கன்னு அதுதான் சொல்லிச்சு. தன் அறைக்கு வந்தான் ரவி. கோடையில் குளுமையை அனுபவிக்க ஒரு 15 நாட்களை அவன் கொடைக்கானலில் கழிக்க நினைத்தான். கொடைக்கானலை அவன் தேர்ந்தெடுக்க காரணமும் இருந்தது. மதுரையில் அவன் அக்கா பிரேமா இருந்தாள். அவளை பார்த்த மாதிரியும் இருக்கும். அப்படியே கொடை ஹில்ஸுக்கு போய்விடலாம். பயணத்திற்கென்று தனியாக ரயிலிலோ பஸ்ஸிலோ நாட்களை செலவிட தேவையில்லை. காரிலேயே போய்விடுவான். கொடைக்கானல் போகும் முன்பு அவன் எழுதி வந்த தொடர்கதையின் அத்தியாயங்களை எழுதி தர வேண்டும். தொடர்கதை முடியும் தருவாயில் இருந்ததால் வேகமாக எழுதும் ஆவல் நெஞ்சில் பரபரத்தது. ஆனால் அந்த ஆவல் எழுத்தால் விழவில்லை. அணைக்கட்டின் நீர்த்தேக்கமாக நின்றது. அதனால் காலை டிஃபனை முடித்துக்கொண்டு சீக்கிரமாகவே கிளம்பிவிட்டான் அலுவலகத்திற்கு. அலுவலகத்துக்கு போனதும் அவன் திருத்தி வந்திருந்த ப்ரூஃப்களை மேலோட்டம் பார்க்கவும், அடுத்த வாரத்திற்குரிய பகுதிகளை தேர்ந்தெடுக்கவும், படித்திருந்த கதைகளை கம்போஸ் பண்ண கொடுக்கவும் சரியாக வேலை இழுத்தது. என்னதான் மற்ற உதவி ஆசிரியர்கள் சரி பார்த்தாலும் எந்த பொறுப்பையும் சரியாக தன் பார்வையில் படாமல் தப்பவிட்டதில்லை. வரிக்கு வரி அவனுடைய கண்ணோட்டம் இருக்கும். இப்படிப்பட்ட வேலையின் நடுவே அவன் சந்தின் முதல் வீட்டையும் அந்த இளம்பெண்தான் நடிகையா இல்லையா என்பதையும் மறந்தே விட்டான். அடுத்த வாரத்திற்குரிய ஆர்ட் ப்ரூஃபை சரிபார்த்து ஓகே சொல்ல வேண்டும். சிறுகதை போட்டி ஒன்றை வைக்க நினைத்த ஆசிரியர் பரமானந்தம் அன்று நடுப்பகல் ஒரு மீட்டிங் கூட்ட அழைப்பு விடுத்திருந்தார். இதன் நடுவே ஒரு பிரமுகர் தாம் திறந்து வைத்த திறப்பு விழா வைபவங்களில் ப்ராமினண்டாக தன் படத்தை சென்டரில் போட வேண்டும் என்று கேட்க நேரில் வந்திருந்தார். அதை கேட்டதும் ரவிக்கு சிரிப்பு வந்தது. அவர் எதிரில் சிரிக்கக்கூடாது என்று போன பின்பு உதவி ஆசிரியர் சுந்தரிடம் கூறி சிரித்தான். கிளம்புவதற்கு ஓரடி வைத்த சுந்தரை பார்த்து ரவி, சுந்தர், பாரதி கான சபாவிலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது பார். யார் அந்த நிர்மலா தேவி?
புது பெயராக இருக்கிறதே. நிர்மலா கச்சேரியா சார்? ரொம்ப நன்றாக பாடுவாள். சின்ன பொண்ணுதான். நான் 2 கச்சேரி கேட்டிருக்கேன். நீங்கள் போக போகிறீர்களா என்றாள் ஆவலாக. ரவிக்கு இசையில் நல்ல டேஸ்ட் உண்டு. ஆனால் அறுவை கச்சேரிகளுக்கு போவதில்லை. தேர்ந்த இசைக்கலைஞர்களின் கச்சேரிகளுக்குத்தான் போவான். உனக்குத்தான் சினிமா டிராமான்னு நல்ல ஈடுபாடு இருக்கே. நீ சொன்னால் சரியாத்தான் இருக்கும். ஆமாம், சின்ன பொண்ணு என்று சொன்னாயே, அதான் எனக்கு புரியல. அது என்ன சின்ன பொண்ணு? வயசு 10 12 என்று கேலியாக கேட்ட வண்ணம் கண்களை சிமிட்டினான். ரொம்ப கேலி செய்யாதீங்க. இந்த நிர்மலா தேவி டீனேஜ் கேர்ள் தான். 18 19 வயது தான் இருக்கும் என்றான் காரமாக. அந்த கோபத்தை ரசித்தான் ரவி. அது சரி, அவளை பற்றி சொன்னால் உனக்கு ஏன் இப்பவே ஒரு சினம் கிளர்ந்து கொண்டு வருகிறது என்று ரவி கேட்டதும் சுந்தர் சிரிப்புடன் தலையை குனிந்து கொண்டான். எல்லாம் டீனேஜ் கோளாறு தான் என்ற ரவி. சரி சரி, யாரோ ஒரு நிர்மலா தேவிக்காக நாம ஏன் சண்டை போடணும்? நீ கச்சேரி நன்றாக இருக்கும் என்று சொல்வதனால் நான் வருகிறேன். நீயும் என் கூட வருகிறாய் என்று ரவி கூறியதும் அவன் கண்கள் விரிந்தன. சுந்தர் வெளியேறிய 5 நிமிடங்களுக்கு பிறகு அலுவலக பையன் காப்பி கோப்பையுடன் ஒரு கற்றை தபால்களையும் கொண்டு வந்து வைத்தான். வலக்கரத்தில் காப்பி கோப்பையுடன் இடக்கர விரல்களால் தபால்களை புரட்டினான். அவைகளில் பெரும்பாலும் பத்திரிகையில் வந்த கதைகளை பற்றிய விமர்சனமாகத்தான் இருக்கும் என்பது அவனுக்கு தெரியும். கடைசியில் நின்ற கடிதம் அறிமுகமான குண்டு எழுத்துக்கள். அவன் அக்கா பிரேமாவினுடையது. காப்பியை ஒரே வாயில் உறிஞ்சியவன் கோப்பையை கீழே வைத்துவிட்டு கடிதத்தை பிரித்தான். படிக்க படிக்க கடிதத்தின் வரிகள் அவன் முகத்தில் சிறிது நாணத்தை, தீர்மான குழப்பத்தை என்று பல்வேறு உணர்ச்சிகளை விளைவித்தது. அக்கா பிரேமா அவனை பெண் பார்க்க அழைத்து எழுதியிருந்தாள். கடிதத்துடன் பெண்ணின் புகைப்படமும் இருந்தது. ரவியின் ஒரே அக்கா பிரேமா. அவளை திருமணம் செய்து கொடுத்த பின்னர் ஒரே இரவில் வந்த நெஞ்சுவலியில் ரவியின் தந்தை மண்டையை போட்டார். ஹார்ட் அட்டாக் என்று டாக்டர் கூறினார். சென்னையில் உள்ள பெரிய வீடும் மதுரைக்கருகில் அலங்காநல்லூரில் உள்ள சிறிது நிலங்களும் அவரது சொத்தாக இருந்தன. குடும்ப பொறுப்புகள் எதுவும் ரவியை சூழ்ந்து நிற்கவில்லை. தாய் அவனுடைய தங்கியிருந்தாள். அவனுக்கு கல்யாணம் செய்து வைக்க அம்மாவுக்கு அவசரம். கல்லூரி படிப்பை முடித்த பிறகு விரும்பிய பாடமாக ஜேர்னலிசம் படித்தான். முதலில் கிடைத்த வேலை என்று தனியார் கம்பெனி வேலையில் ஒட்டிக்கொண்டு ஊர் ஊராக சுற்றினான். அந்த வேலையில் ஒட்டுதல் இல்லை. தந்தையின் மறைவை விசாரிக்க பரமானந்தம் வந்தார். அவனுடைய பேச்சில் இருந்த நயம், புதுமையை நாடும் உள்ளமெல்லாம் அவருக்கு புரிந்தன. ரவி, உன் தந்தையின் சடங்குகள் எல்லாம் முடிந்ததும் வந்து என்னை பார், மறக்க மாட்டாயே என்ற அழைப்பை ஏற்றுக்கொண்டான் ரவி. அவரை பார்த்ததும், ரவி, நீதான் என் அமுதமலர் பத்திரிகையின் துணை ஆசிரியர். என்ன, ஒப்புக்கொள்வாய் அல்லவா? விரும்பும் துறை தன்னை கை நீட்டி அழைத்ததும் ரவி சிறிதும் தயங்கவே இல்லை. ஆனால் கடவுள் அவன் அன்னையின் வாழ்வில் விளையாடிவிட்டார். உறவினர்களின் துணையுடன் காசிக்கு போன அம்மா திரும்ப முடியாத உலகத்திற்கு விபத்தினால் சிக்கி போய்விட்டாள். அம்மா போனதை அவளால் நம்பவே முடியவில்லை. தாயின் நினைவு வந்ததும் நெஞ்சில் பலத்த துடிப்பு ஏற்பட்டு சாதாரண நிலைக்கு வந்தது. தாய் என்பவள் கல்லையும் கரையச் செய்யும் வல்லமை உள்ளவளாக இருக்கும் பொழுது இறுகிய மனம் கூட தன் கட்டுப்பாட்டை தளர்த்தி கொண்டு வருகிறதே. அந்த தாய் இறக்கும் தருணத்தில் அவனிடம் என்னவெல்லாம் சொல்ல நினைத்தாளோ, எத்தகைய ஆசைகளையெல்லாம் சுமந்து கொண்டிருந்தாளோ. அவன் பிறப்பை சுமந்த தாய் இறக்கும் பொழுது பிள்ளைகள் அருகில் இருக்க முடியாத கொடுமையை என்னவென்று சொல்வது? அவன் கவனம் மீண்டும் கடிதத்தில் திரும்பியது. அம்மா அவனுக்கு கல்யாணம் செய்து பார்க்க ஆசைப்பட்டாள். அவளே போன பின்பு யாருக்காக அவன் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பேசாமல் இருந்தான். பிரேமாதான் அவனை மெல்ல திருப்பினாள். அவன் பெண்ணின் புகைப்படத்தையும் பார்த்தான். அழகாகத்தான் இருந்தாள். பெண் பார்க்க சம்மதம் கொடுத்த பொழுதே அவன் கண்டிப்பாக பிரேமாவிடம் கூறிவிட்டான். அக்கா, பெண் ஒரு சந்தை கடைப்பொருள் இல்லை. காலம் மாறிவிட்டது. 15 ஆண்கள் வரிசையாக ஒரு பெண்ணை பார்க்க வருவதும், அந்த பெண்ணோ இவன்தான் நமக்கு கணவனாக வருவானோ என்று பெண் பார்க்க வரும் ஒவ்வொருவனையும் வணங்குவதும், கடைசியில் ஏதாவது குறையை சொல்வதும், அவளை மறுப்பதும், இப்படி விவாக சந்தையில் விலை பேச வரும் வியாபாரியாக நான் மாற மாட்டேன். எனக்கு இது பிடிக்காத விஷயம். அப்பொழுது என்னை என்னதான் செய்ய சொல்கிறாய்? அப்படி கேள். ஃபர்ஸ்ட் நீ போய் பெண்ணை பார்.
எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்பது என் கூட பிறந்தவளான உனக்கு தெரியும். உனக்கு பிடித்து எனக்கு பொருத்தமானவளாக இருப்பாள் என்று தோன்றினால் எனக்கு எழுது. பிறகு நான் வருகிறேன். நான் வந்து பார்த்த பிறகு அவளிடம் ஏதாவது குறைகள் தோன்றினாலும் நான் அவளை நிராகரிக்க மாட்டேன். இப்பொழுதே சொல்லிவிட்டேன். புகைப்படத்தில் காணப்பட்ட பெண் அழகாகத்தான் பளிச்சென்று தனித்து தெரியும் நிலாவாக இருந்தாள். அவன் மனத்தில் ஏதோ ஒரு நிறைவு. அடுத்த வாரம் கொடைக்கானல் போக வரும்பொழுது பெண் பார்க்க வருவதாக பிரேமாவுக்கு எழுதி போட்டு விட்டான். அவன் இப்படி நினைத்தான். ஆனால் விதி என்ன நினைத்ததோ? இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.